எவ்வளோ பண்ணுங்க நூல்களுடன் அரிய நூல்களுடனும் பல அரிச்சுவடு அந்த சோலைச்சுவடிகளுடனும் காணப்பட்ட இந்த நூலகத்தை காடையர்கள் ஐக்கிய கட்சியினுடைய அமைச்சர்களுடைய தலைமையிலான காடையர் குழு சிறில் மத்தியூ கவிந்த் திசாநாயக்கா போன்றவர்களுடைய காடையர் குழு தீயிட்டு கொளுத்தியதை அதை கேள்விப்பட்டு ஒரு துறவி அவர்கள் உயிர் நீத்ததும் இது வெட்கப்படக்கூடிய காட்டு மராட்டித்தனமான ஒரு கோழைத்தனமான செயலை 44 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன படுகொலை தமிழின படுகொலை என்பது உயிரை மாத்திரம் பறிப்பதல்ல அந்த இனத்தினுடைய சொத்துக்களை அந்த மற்ற ஏனைய வளங்களை இல்லாமல் ஒழிப்பது இனப்படுகொலை என்பதை ஐநாவுடைய சாசனம் தெளிவாக சொல்லுது. திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இங்கினியாகலை படுகொலையிலிருந்து அதற்கு முன்னர் இருந்து 58 ஆரம்பித்த இனப்படுகொலையினுடைய அம்சங்கள் தான் 77, 81, 83 என்று வந்தது. அந்த 81ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை ஒட்டி மே மாதம் 31ஆம் தேதி நாச்சிமார் கோவிலடியிலே நடைபெற்ற பிரசார பொதுக்கூட்டத்திலே தமிழர் விடுதலை கூட்டத்திலே ஒரு போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசாருடைய வெறியாட்டம் யாழ்ப்பாண நகரம் அங்கு விஸ்தரித்தது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரர் வெற்றிவேலு யோகேஸ்வரனுடைய இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதேபோலத்தான் 97,000 நூல்களுடன் அரிய நூல்களுடனும் பல அரிச்சுவடு அந்த சோலைச்சுவடிகளுடனும் காணப்பட்ட இந்த நூலகத்தை காடையர்கள் ஐக்கிய கட்சியினுடைய அமைச்சர்களுடைய தலைமையிலான காடையர் குழு சிறில் மத்தியூ கவிந்த் திசாநாயக்கா போன்றவர்களுடைய காடையர் குழு தீயிட்டு கொளுத்தியதை அதை கேள்விப்பட்டு ஒரு துறவி அவர்கள் உயிர் நீத்ததும் இது வெட்கப்படக்கூடிய ஒரு காட்டு மராட்டித்தனமான ஒரு கோழைத்தனமான செயலை 44 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன படுகொலை தமிழின படுகொலை என்பது உயிரை மாத்திரம் பறிப்பதல்ல அந்த இனத்தினுடைய சொத்துக்களை அந்த மற்ற ஏனைய வளங்களை இல்லாமல் ஒழிப்பது இனப்படுகொலை என்பதை ஐநாவுடைய சாசனம் தெளிவாக சொல்லுது. அந்த வகையிலே இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன பண்பாட்டு இன அழிப்பு தினத்தை இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதேபோல தமிழ் தேசிய பேரவையும் இந்த இடத்திலே 44வது ஆண்டாகவும் நாங்கள் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருக்கின்றோம். இந்த நினைவை நாங்கள் கொண்டு செல்வதன் ஊடாகத்தான் இந்த அடக்குமுறைகளுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இனப்படுகொலையாளிகள் நிறுத்தப்பட வேண்டும். அதேபோல சர்வதேச சமூகத்தின் உதவியோடு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். சுயநிர்ணய உரிமை என்பது அது ஒற்றையாட்சிக்குள்ளே ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். அதை தமிழ் மக்களுடைய தீர்வாக பேணலாக மாற்றுவதற்கு நோக்கி இவ்வாறான இனப்படுகொலை நினைவேந்தல்கள் துணை புரியும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் நினைவேந்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு கூட நாங்கள் காலையிலே வடமராட்சியிலே லிபரேஷன் ஆபரேஷனிலே கொல்லப்பட்ட அல்வாய் பகுதி மக்கள் பலர் கொல்லப்பட்ட இடத்திலே அந்த நினைவேந்தல் நடத்தப்பட்டது. அதில் நான் சொன்னேன், ஒவ்வொரு கிராமமாக கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல்களை செய்வதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்தி செல்ல முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் திசை காட்டிக்கும் எதுக்கும் போய் எல்லாம் வழி தெரியாமல் போவார்கள். அவர்களை வழி நடத்த வேண்டியது, நெறிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, உங்கள் எல்லோருடைய கடமை. அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்று கூறி வாய்ப்பு
பேப்பருக்காக நீங்கள் சொல்லுங்க. சரியா ஒரு பேப்பர் கொலை பண்ணுங்க.